பொரிச்ச மீன் எப்படி மசாலா பிரியாத ஒட்டி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அப்படியே நல்ல ஜூஸியாக இருக்கும். நம்ம மசாலா ஒன்றும் பெருசாக போட போகிறது கிடையாது. வெறும் மஞ்சத்தூள் காரத்தூள் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு அந்த 2 மசாலாவே போதுமானது. மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் தான் நான் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு இந்த மசாலாவே போதும். அப்போ தான் மீனோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்குங்க. ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா மசாலா பிரியாத வரும். ஆயில் சேர்க்கும் போது தேவையான தண்ணி சேர்த்து இந்த மீனை நல்லா மசாலாவோட கலந்து எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு மீனாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலைன்றது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. ஆனால் போட்டால் நல்லா வாசனையாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். மீனை 2 பக்கமும் திருப்பி எடுத்து நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். மீனை நீங்கள் திருப்பி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் மசாலா மீனோடு நல்லா ஒட்டி வரும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு இந்த மசாலாவே போதுமானது தான். இதுவே ஐஸ் மீனாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் லெமன் போட வேண்டியது வரும், இஞ்சி பூண்டு போட வேண்டியது வரும், கரம் மசாலா போட வேண்டியது வரும். அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு இந்த 2 மசாலாவே போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்போ தான் மீனோட ஃபுல் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.